திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளை முகுந்தனின் அன்பு சகோதரி, ஊழி முதல்வனு கோர்வங்கிருந்தவள் வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவனரை காட்டிடும் தற்பரன் போவினி நீக்கிடும் தயாவரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானுடைய திருப்பற்பாதங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து அடியேனுடைய குலதெய்வம் குருராஜ சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கவி விநாசித்தம்பி புலவரையா அவருடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற தெய்வீக திருநிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, கந்தப்பெருமானுடைய திருமூர்த்தங்களுடைய சிறப்புகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே கார்த்திகேய மூர்த்தத்தினுடைய சிறப்பை இதற்கு முன்பு கூறி இடையிலே நிறைவு செய்திருந்தோம். அந்த இடத்திலிருந்து தொடர்கிறோம் பெருமானுடைய திருவருளோடு. இந்த கார்த்திகேய மூர்த்தத்தினுடைய சிறப்புகளிலே தேவர்கள் கார்த்திகை பெண்களை அழைத்து பாலூட்ட விட்டார் என்று சொன்னேன். முருகப்பெருமான் கருவாசத்தாலே பிறந்த பிள்ளை அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உமையம்மையாருடைய தொடர்போடு பிறந்ததல்ல. ஆனால் உமையம்மையாருடைய அம்சத்தோடு சேர்ந்து முருகப்பெருமான் தோற்றுவித்ததால் முருகப்பெருமானை ஆண் பிள்ளை என்றே சொல்லுவார்கள். முருகன் வேறு சிவன் வேறு அல்ல. கந்தபுராணம் சொல்லும் முருகனையும் சிவனையும் வேறு என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. அதனாலே கந்தபுராணம் அற்புதமாக சொல்லும், அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. இந்த சரவணோற்ப மூர்த்தத்திலே பொருத்தமான இந்த கந்தபுராணத்தினுடைய இந்த பாடல் அமைகிறது. ஆகவே சுவாமி அருவம் உருவம் அருவுருவம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பெருமான், சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சிந்தையும் செல்லா சேட்சியன் காண்க என்று மாணிக்கவார் சொல்லுற நிலையிலே இருந்த சுவாமி, அப்படிப்பட்ட சுவாமி அந்த நிலையிலிருந்து அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி சோதி புலம்பாக தோன்றினார். கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே தோன்றுகிறது. இப்படி தோன்றிய பெருமான் தான் முருகப்பெருமான். அப்ப கார்த்திகை பெண்களை அழைத்து பால் கொடுக்கிறது என்றால் அது ஒரு உலக ஒரு வழப்பமாக அமைந்து விட்டது. என்ன பால் கொடுத்தா வளரணும். அதுக்குள்ள சிவபெருமான் சில திருவிளையாடல்களை செய்ய நினைத்தார், முருகனும் செய்ய நினைத்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கிறார்கள். இந்த 6 குழந்தைகளையும் பார்த்தால் அது அற்புத விளையாட்டுக்கள். அதை விட்டுட்டு போகவே மனமில்லாமல் சரவண பொய்யை சுற்றி நின்று தங்கள் தொழிலையும் மறந்து உணவையும் மறந்து எல்லாத்தையும் மறந்து முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை சண்முகப் பெருமான் அங்கே செய்கிறார். 6 குழந்தைகளும். ஒரு குழந்தை எழும்பி இருக்கும் தாமிர போல, ஒன்று அழும், ஒன்றங்கால துள்ளி பாயும், ஒன்று சிரிப்பு காட்டி வேடிக்கை பண்ணும், ஒன்று காலக்கையை ஆட்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமான செய்கைகளை அங்கே தாமரை பூவிலே செய்கிறார்கள். இதை ரசித்து ரசித்து கார்த்திகை பெண்களும் பால் ஊட்டுகிறார்கள். இந்த அற்புதமான காட்சிகளை தேவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கிற போது வள்ளுவர் சொன்னது போன்ற ஒரு நிலைதான், குழலினிது யாழினிது என்பதம் தம் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். தங்களுடைய குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேளாதவர்கள் தான் குழலினுடைய ஓசை நல்லா இருக்கிறது, யாழினுடைய ஓசை நல்லா இருக்கிறது, வீணையினுடைய ஓசை நல்லா இருக்கிறது என்றால் சொல்லுவார்கள். குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்டவர்கள் அந்த வாத்திய கருவிகளுடைய இசைகள் எல்லாவற்றையும் விட குழந்தைகளுடைய மழலை சொல்லுதான் அற்புதமாக இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆகவே இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கந்தப்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார். இந்த சரவண பொய்கையிலே முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு முகங்களும் செய்கிற இந்த திருவிளையாடல்களை யார் மனதிலே கற்பனை பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகளுடைய மழலை சொல்லை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைய காலம் அதுவும் எங்களுக்கு ஒரு துன்பமாக இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு தாயும் தந்தையும் வேலை, அது வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி மாறி மாறி ஓடுகிறார்கள்.
பிள்ளைகளை யாரோ வளர்க்க விட்டுட்டு போகிறார்கள். அதனாலே அவர்களுக்கு அந்த மழலை சொல்லுகளை அந்த காலங்களில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அவர்கள் வேலையால் வருவது குழந்தை நித்திரையா போயிடும். குழந்தைய திரும்பி எழுப்பினா அது அழுகையத்தான் பார்க்கலாம், மழலை சொல்ல பார்க்க முடியாது. அப்படி ஒரு காலமாக, இந்த ஒரு பம்பரம் மாதிரி யந்திரமாக காலில் சில்ல கட்டி கொண்டு ஓடுகிற ஒரு காலமாக இந்த காலம் மாறிவிட்டது. அந்த நிலை மாறி உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து அந்த குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மூர்த்தத்தை, இந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்ற இந்த சரவணோற்ப மூர்த்தத்தோடு அமைந்த முருகனுடைய மூர்த்தத்தை மனதில் தியானம் பண்ணணும். இந்த குழந்தைகள் அங்கே ஒன்று சிறுதேரோட்டும், ஒன்று மத்தளம் அடிக்கும், ஒன்று துள்ளி குதிக்கும், ஒன்று ஆடும், ஒன்று சிரிக்கும், ஒன்று தலையை சொறியும். 6 ஒன்றெண்டாலே எங்களால் சமாளிக்கலாது ஒரு குழந்தை என்ற விளையாட்டுகளே. இது 6 குழந்தையும் செய்கிற விளையாட்டு எப்படி இருக்கும்? அதை மனதிலே கற்பனை பண்ணினால் நீங்களும் உங்கள் வேலைகள் அதுகளை ஒதுக்கி உங்களுடைய குழந்தைகளோடு அந்த மழலை சொல்லை, வள்ளுவர் சொல்லுகிற அந்த மழலை சொல்லை கேட்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதை இந்த இடத்திலே நீங்கள் தியானம் பண்ண வேண்டும் என்று நான் கேட்கிறேன். என்றால் மற்ற சுவாமியுடைய மூர்த்தங்களை எல்லாம் தியானம் பண்றதை விட இந்த மூர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மூர்த்தம். அதை தியானம் பண்ணிக்கொண்டா அப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்பு எங்களுக்கு உண்டாகும். இப்படியெல்லாம் திருவிளையாட்டு நடக்கின்ற போது இந்த செய்தி கைலியங்கிரிக்கு போகுது. கைலியங்கிரியிலே சிவனும் பார்வதியும் இருந்து கொண்டு யோசிக்கிறார், அடே நம்மள முருகப்பெருமான் தோன்றினது, அவர்கள் தோற்றிவிட்டார்கள், ஆனால் சரவண போய் பார்க்கவில்லை. இந்த குழந்தைகள் எல்லாம் 6 வகையான விளையாட்டுக்களை எல்லாம் அற்புதமாக செய்கிறதே, இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. உமையம்மையார் சொன்னார், இங்கப்பா நாங்கள் போயிட்டு வருவோம், ஒரு சரவண பொய்யே பார்ப்போம். அது இமயமலைன்னு சாரெல்லாம் இருக்கு. ஆகவே பரமேஸ்வரனும் உமையம்மையாரும் இடப வாகனத்திலே அவர்கள் இந்த சரவண பொய்கைக்கு எழுந்தருகிறார்கள். சரவண பொய்கைக்கு எழுந்தருகிற போது அங்கே தேவர்கள் எல்லாம் காவலுக்கு சூழ்ந்திருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி அட்டதிக்கு பாலர்கள், மேல பிரம்மா, கீழே விஷ்ணு, இந்திராய தேவர்கள், முனிவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சிவபெருமானை கையெடுத்து, சம்போ மகாதேவா, சிவபரம்பொருளே எங்கள் விடுவிக்காக சண்முகனை தந்த சுவாமி சரணம் என்று சொல்லி பெருமானுடைய பாதார விந்தங்களை தொழுது பக்தியோடு நிற்கிறார்கள். சிவனும் சக்தியும் வருகிறார்கள். இந்த 6 குழந்தைகளும் அந்த 6 தாமரை பூவோடு சேர்ந்து விளையாடுற விளையாட்டை பார்க்கிற போது, கார்த்திகை பெண்கள் அவர்கள் வளர்க்கிறதுக்கு படுற கஷ்டங்களை பார்க்கிற போது அவர்களுக்கு பேரானந்தமாக இருந்தது. அந்த காட்சியை பார்த்து உடனே உமையம்மையார் இறங்கி வந்து அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து ஒன்றாக சேர்க்கிறார். இந்த இடம் மிக முக்கியமானது அன்பர்களே. 6 குழந்தைகளையும் எடுத்து உமையம்மையார் தான் தன் திருவருளோடு தன் திருவருள் சக்தியை சேர்த்து சக்திவாலயத்தோடு ஒன்று சேர்க்கிறார். சேர்க்கிற போது 6 முகங்களோடு, ஒரு உடம்போடு, 12 கரங்களோடு கந்தப்பெருமான் உருவாகிறார். 6 உடம்பும் ஒன்றாக கலந்ததால் கந்தன் என்று பெயர் வந்தது. அதனால அந்த கந்தன் என்ற பெயருக்கு அதிக சக்தி உடையது. கந்த சுவாமியார், கந்தன் என்ற பெயர் பல பேருக்கு வைப்போம், பழைய காலத்திலும் சரி, இப்ப வைக்கிறது குறைஞ்சிட்டது. கந்த சுவாமி, கந்தன், 6 அந்த முகங்களோடு சேர்ந்த உடம்பு கலந்ததால் கந்தன் என்று பெயராச்சு. உமையம்மையார் அன்பாக எடுத்த அந்த குழந்தையை உச்சி மோந்து அவருக்கெல்லாம் முத்தம் கொடுத்து தன் குழந்தையை அணைச்சி கொள்ளுகிறார். அதை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே சிவபெருமானோடு சேர்த்து நடுவிலே வச்சு கொள்ளுகிறார். இது இன்னொரு திருமூர்த்தம் அன்பர்களே. மூர்த்தங்களுடைய சிறப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமான் ஒரு பக்கமும், வலப்பக்கமும் சக்தி இடப்பக்கமும், நடுவிலே இப்படி கலத்தலால் கந்தன் என்ற எல்லையிலே 6 முகங்களோடு, ஒரு உடம்போடு, 12 கரங்களோடு, 12 கரங்களிலும் ஒரு வகையான ஆயுதங்களோடு கந்தப்பெருமான் நடுவிலே வந்து நிற்கிறார். அப்படி நிற்கிற அந்த நிலை சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று சொல்லப்படும். சிவபெருமானுடைய மூர்த்தங்களிலே, முருகப்பெருமானுடைய மூர்த்தங்கள் மாதிரி சிவபெருமானுக்கு பல மூர்த்தங்கள் இருக்கு. 64 மகேஸ்வர மூர்த்தங்கள் முக்கியமானவை. அந்த மூர்த்தங்களிலே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது சக்தி படைத்த ஒரு மூர்த்தம். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் சைவ சமயத்திலே குழந்தை பாக்கியம் கொடுக்கிற இன்னொரு திருமூர்த்தம். அதை இந்த இடத்திலே அடியவர்களுக்கு சொல்லுகிறோம். இது கணவருக்கு தெரியாது. இன்றைக்கு பல கோவில்களிலே பல பேர் சந்தான கோபாலரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறென்று நாங்கள் சொல்லவில்லை. சைவ கோவில்களிலே சந்தான கோபாலரை வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். சிவன் வேறு விஷ்ணு வேறு அல்ல, கந்தபுராணம் 2ஐயும் உண்டாக பார்க்கிறது. ஆனால் சிவ ஆலயங்களிலே பிள்ளை பலன் கொடுக்கக்கூடிய மூர்த்தம் எதுவென்று சொன்னால் அது சோமாஸ்கந்த மூர்த்தம். நடுவிலே பாலமுருகனோடு, அது பாலமுருகன் என்று ஒரு இதோடு செய்து வைப்பார். உண்மையிலே அந்த இடத்திலே அமைய வேண்டியது 6 முகத்தோட
ஆறுமுகத்தோட பால அம்சத்தோட பன்னீர்கரத்தோட பால அம்சத்தோட இருக்கிற முருகன். ஏனென்றால் உமையம்மையார் ஒன்று சேர்க்கிற போது கந்தன் கலந்தான். அந்த நேரத்திலே ஆறுமுகத்தோடு அப்படித்தான் வருகிறார். நாங்கள் இப்போது சிற்பசாத்திர விதி கன விஷயங்களை சிற்பசாத்திர விதிகளை மீறி சில உருவங்களை இப்போது செய்கின்றோம். பிள்ளையார் எல்லாம் படுத்த கோலத்தில் எல்லாம் செய்கிறார்கள். அதுக்கு முந்தின காலத்தில் விதி இல்லை. சாட்டுப்படிகளையும் கோவில்களில் பிள்ளையார் அந்தரத்தில் சில நிற்கிற சுவாமியை நத்தன நிலையில நிற்கிற சுவாமியை அப்படி படுத்துற மாதிரி சாட்டுப்படி செய்கிறார்கள். எங்களுக்கு நினைச்ச போட்டுக்கு நாங்கள் கோயிலில் செய்ய இயலாது. அலங்கார விதிகள் எல்லாம் ஆகமம் சொல்லி இருக்கு. என்னென்ன சுவாமிக்கு இப்படி அலங்காரம் செய்ய வேணும். நாங்கள் இப்போ இது எல்லாத்தையும் மாறி செய்கிறபடியால் விபரீதம் உண்டாகி உலகத்திலே பல பிரச்சனை நடக்குது. குளிக்க போய் சேறு பூசின மாதிரி நாங்கள் உருவாகிறோம். எந்தெந்த விக்கிரகத்துக்கு எப்படி சாட்டுப்படி செய்யணுன்றலாம் விதி இருக்கு. நாங்கள் நினைச்சபடி செய்யலாது. ஒரு சமபங்கத்தில் நிற்கிற சுவாமி அப்படியே சரிச்சு ஏதோ தலையணியம் வச்சு ஏதோ கட்டி அவர் படுத்திருக்கிறார் என்று சொல்லி விஷ்ணுவ மாதிரி அனந்தசேன மூர்த்தத்தில் செய்ய இயலாது. அதுக்கு விதி இருக்காண்டு பார்க்க வேணும். விதியை முறை செய்தால் அது பெரும் தோஷமாகும், பெரும் குற்றமாகும். உங்களை அப்படி நின்ற நிலையில் சரிச்சு விட்டால் அப்படி இருக்கும். எவ்வளோ நேரம் நிற்பியாள். அந்த சுவாமி அப்படி செய்யக்கில்லை. அந்த பாவம் தோஷம் உபயோகாரர் தானே வருது. உபயோகாரர் அந்த ஊர் மக்கள் கோயிலுக்கு வழிபடுத்தாமல் தவற விடுற சிவாச்சாரியார், குருக்கள், அலங்காரம் செய்கிற அலங்காச்சாரியார் எல்லாரும் தான் தாக்குது. ஆகவே தயவு செய்து அன்பர்கள் இந்த ஆன்மீக மறைவோம் என்றால் இது ஒரு முக்கியமாக சொல்லுகிறோம். எந்த சுவாமிக்கு எப்படி சாட்டுப்படி செய்கிறது, எப்படி எந்த விற்கிறது எப்படி செய்கிறது எல்லாத்தையும் விதி இருக்கு. சோமாஸ்கந்தத்தில் நடுவில் இப்படித்தான் வரணும். வந்தாத்தான் அது அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். சரியாமையாட்டி அது வேலை செய்யாது அந்த மூர்த்தம். சிவன் கோவில்களிலே தட்சிணாமூர்த்தியை தனித்துவமான ஒரு இடத்திலே அமைத்து அவருக்கு நீங்க வழிபாடு செய்தால் அங்கே சந்தான பாக்கியம் கொடுக்கிறது அங்கே சந்தான கோபாலர் அல்ல, இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியே கொடுப்பார். இப்போ சிவன் கோவில்களிலே இந்த தேர் திருவிழாவிலே இந்த விசேஷமாக இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எழுந்தருள் செய்கிற சிறப்பு உண்டு. ஈழத்திலே திருக்கேதீஸ்வரத்திலே இருக்கிற சோமாஸ்கந்த மூர்த்தம் தான் மிகப்பெரிய மூர்த்தம். போய் பார்த்தாலே திகைப்பு உண்டாகும். அந்த சுவாமி தேருக்கு வருகிற அழகே தனித்துவம். அது பெரும் சிறப்புக்குரியது. நத்தார்பட ஞானன் பசு வேறிந்தனை கவிழ்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்தமன வாழா பத்தாகிய தொண்டர்தோடு பாலாவியின் கரமேல் சித்தாரிலும் பணிவான் திரு கேதீச்சிரத்தானே என்று பாடி துதித்து கொண்டு நின்றால் எங்களுக்கு சுபிட்சம் மோட்சம் கொடுக்கக்கூடிய சுவாமி, பிள்ளைப்பலன் கொடுக்கக்கூடிய சுவாமி, எங்களுடைய 7 பிறப்பும் செய்த கர்மத்தை அழிப்பதற்காக தேரில் ஏறுகிறார். தேர் அழித்த தத்துவம் என்றா என்ன? 7 பிறப்பும் செய்த பாவம், முக்கியமாக பலவினையாகிய செஞ்சித கர்மம் எல்லாத்தையும் நசிச்சு இல்லாமல் பண்ணி எங்களோட தோஷங்கள் பாவங்களை நீக்கி பிள்ளைப்பலன் கொடுக்கக்கூடிய சுவாமி அங்கே இருக்கிற அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். அப்ப இந்த வரலாற்றிலே அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் எடுக்கிறார் சிவபெருமான். எல்லாரும் தேவர்கள் பூமாரி சொரிந்தார்கள். இந்த திருமூர்த்தம் உண்டாச்சு. அந்த நேரத்திலே மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சொன்னார், எங்களுடைய பிள்ளைகளை முருகப்பெருமான் 6 பேரையும் இந்த கார்த்திகை பெண்கள் தாலாட்டி சீராட்டி வளர்த்ததால் இன்றிலிருந்து இந்த சுவாமிக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமம் உண்டாக என்று வாழ்த்துகிறார் சிவபெருமான். தன்னுடைய வாயிலிருந்தே முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற நாமத்தை சூட்டுகிறார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற நாமம். அவருக்கு இன்னொரு பேர் வாகுலேய மூர்த்தி. அது மட்டுமல்ல, இன்னொரு பெரிய ஒரு சிறந்த வரத்தை கொடுக்கிறார் சிவபெருமான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை குறித்து யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல வரங்களையும் யாமும் முருகப்பெருமானும் சக்தியும் எல்லாரும் கொடுப்போம் என்று சொல்லி சிவபெருமான் அனுக்கிரகம் புரிந்தார். அன்றிலிருந்துதான் அன்பர்களே இந்த கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு மகோன்னதமாச்சு. பொதுவாக ஆலயங்கள், முருகனுடைய ஆலயங்கள் எல்லாம் கார்த்திகை உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. அபிஷேக அலங்கார பூஜைகளோடு சுவாமி எழுந்தருளி காட்சி கொடுக்கிற சிறப்பு அந்த காலத்திலிருந்து உருவானது. அதுதான் அந்த கார்த்திகேய மூர்த்தியினுடைய சிறப்பு. இன்னொரு தனித்துவம், இந்த கார்த்திகேய மூர்த்தியும் பிள்ளைப்பலன் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த சுவாமி. அந்த மூர்த்தத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விரதம், கார்த்திகை விரதம் பிடிக்க இருப்பவர்களுக்கு நியதி இருக்கு. விரதம் விதிப்படி பூசித்தல், மனம் பொறிவெளி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் விதிப்படி பூசித்தல் விரதமாக மாறுமன் அவர்கள் அடித்து சொன்னார். விதி தவறினால் விரதம் வேலை செய்யாது. அப்ப கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய வேளையிலே திருக்கார்த்திகையிலே விரதத்தை தொடங்க வேண்டும். திருக்கார்த்திகையிலே நிச்சயமாக உபவாசம் இருக்க வேண்டும், விதி விளங்க வேண்டும். உபவாசம் இருக்கணும், அதான் விதி. அப்ப உபவாசம் இருப்பதென்றால் முதல் நாள் பரணி பூஜை அன்று
வீட்டிலேயோ அல்ல கோவிலையோ வேல் வச்சு விசேடமா வேல் வச்சு தான் வழிபாட சொல்லுது. வேலை பிரதிஷ்டை செய்து அந்த வேலுக்கு விசேடமான அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள், நைவேத்தியங்கள் செய்து வேலுக்கு படைத்த உணவை ஒரு நேரம் உண்டு முதல் நாள் கார்த்திகை பரணி என்று ஒருவேளை விரதமாக இருக்க வேண்டும். உணவை சுருக்கிறோம், விரதமாயிருந்து கார்த்திகை திருக்கார்த்திகை அன்று உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருந்து இரவு முழுவதும் நித்திரை முழித்து முருகப்பெருமானுடைய நாமங்களை ஓம் கார்த்திகேயாய நமக என்ற மூர்த்த நாமத்தை திரும்ப 1008 லட்சந்திரம் உருக்கொடுத்து ஜபித்து ஜபம் பண்ணி அந்த கந்தப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு, நல்லா விளங்கி கொள்ளணும், சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு பாரணம் நிறைவு செய்ய வேண்டும். இப்போது எல்லாரும் சூரியன் விடிஞ்சா புரசினம், சூரியன் உதித்தா பிறகு பாரணம் செய்தால் தேவையில்லாமல் 1000 பிராமணர்களை வெட்டி கொன்ற தோஷம் வரும் என்று சொல்லி எங்களுடைய ஸ்கந்த புராணத்திலே உபாஜனா காண்டத்திலே சொல்லப்படுகிறது. இந்த விரத விதிகளை பற்றி சொல்வது உபாஜனா காண்டம், ஸ்காந்த புராணத்திலே 7வது காண்டம். கந்த புராணம் 6 காண்டம், 7வது காண்டம் உபாசனா காண்டம். இதை குகநேரியப்பார் என்றவர் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழிலே. அதிலே சொல்லப்பட்டிருக்கு இந்த விரத நியதி. அப்ப சூரிய உதயத்துக்கு முன்னுக்கு பாரணம் நிறைவேற்ற வேண்டும். இது செய்து வந்தால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளை பலன் உண்டு. அடிக்கி சொல்கிறேன், நான் பல பேருக்கு இந்த பாக்கியத்தை என்னுடைய குருநாத சுவாமி ஆலயத்திலே ஏற்படுத்தி இருக்கிறேன். எங்களுடைய சொந்தக்காரர் ஒருவர், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை என்று சொல்லி அவருக்கு நீண்ட காலம் சரியான கவலை. அவர் எனக்கு ஒரு அண்ணி முறையானவர். அவர் என்னிடம் வந்து கேட்டார், இஞ்சாரப்பா எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை சந்ததிக்கு இல்லை என்று கவலையா இருக்கு, ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று. அப்போது குருநாத சுவாமியிடம் நான் விண்ணப்பத்தை சொல்லி குருநாத சுவாமியிடமிருந்து வாக்கு கேட்டேன். குருநாத சுவாமி சொன்னார், அவர்களை கார்த்திகை விரதம் இருக்க சொல்லு, நான் கொடுக்கிறேன். ஆனா இப்ப சொன்னது மாதிரி ஒரு வேலடித்து கார்த்திகை அன்று முதல்ல கார்த்திகைக்கு முன்னுக்கு வார பரணியிலே அந்த வேலை பிரதிஷ்டை செய்து அதுக்கு வழிபாடு செய்து கார்த்திகை அன்றைக்கு உபவாசம் இருந்து அடுத்த நாள் பாரணம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னேன். அற்புதம். அப்படி அவர்கள் விரதம் பிடித்த போது முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்திலே ஆம்பளை பிள்ளையை கொடுத்தார். கொடுத்த உடனே அவர்கள் சந்தோஷப்பட்டு ஏறக்குறைய 45 லட்சத்துக்கு மேலே ஒரு வசந்த மண்டபத்தை தங்களுடைய செலவிலேயே குருநாதருக்கு கட்டி தந்தார்கள். மிகப்பெரிய வசந்த மண்டபம் 45 லட்சத்துக்கு மேலே செலவாச்சு. அந்த வசந்த மண்டபத்தை கட்டி தந்தார்கள். இதே போல பல பேருக்கு அந்த பிள்ளை பலன் இருக்கு. பொதுவாக எங்களோட சந்ததியை எங்களுடைய அப்பப்பா செய்த அந்த கார்த்திகை வழிபாட்டால் தான் சந்ததி பெருகியது. நிறைய பேருக்கு அந்த பிள்ளை பலனை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருமூர்த்தம் அன்பர்களே இந்த கார்த்திகை மூர்த்தம். இந்த கார்த்திகை மூர்த்தத்துடைய அம்சத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். கார்த்திகை மூர்த்தம் 6 முகம், 12 கரம் அல்ல 6 கரம். இந்த கார்த்திகை மூர்த்தத்திலே 6 கரம் தான். 6 கரத்தில் மேலே ஒரு கரத்தில் வேல், ஒன்றில வச்சிராயுதம், அடுத்ததுல வாள், கேடகம், அபயகரம், பரதகரம். 6 கரம் தான் இந்த பாகுலேய மூர்த்தி, கார்த்திகை மூர்த்தி. கவனமா இருக்க வேண்டும். அந்த மூர்த்தத்தை தான் நீங்கள் வச்சு இந்த விரதத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யணும். 6 முகம், ஒரு உடம்பு, 6 கரம், 12 கரம் அல்ல. ஒரு கரத்தில் வேல், ஒரு கரத்தில் வச்சிராயுதம், ஒன்றில வாள், ஒன்றில கேடகம், ஒன்று அபயகரம், மற்றது வரதகரம். 6 கரத்தோடு இந்த பாகுலேய மூர்த்தியை கார்த்திகை மூர்த்தியை செய்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தால் எல்லா நலனும் உண்டாகும் என்பதை இந்த கார்த்திகை மூர்த்தத்தினூடாக உங்களுக்கு அன்பர்களை எடுத்துக் கூறுகிறோம். முருகப்பெருமாடு திருவள்ளுவர் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். பிள்ளைப்பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த விரதத்தை பக்தியோடு கார்த்திகை தொடங்கி மாதம் அந்த விரதத்தை ஒரு நேரம் உணவு உட்கொண்டு கடைபிடிக்கலாம். திருக்கார்த்திகை உபவாசம் இருக்க வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானுடைய திருவள்ளுவர் வேண்டி இவ்வளவிலே இந்த உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம்.